வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சீசெல்ஸ் நாட்டின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தியதாக தகவல். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிவு. மகாராஷ்டிரத்தின் கனிம வளத்தில் 3/4 பங்கு விதர்பா பகுதியில் உள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். சீனாவை விட குறைந்த விலையில் தரமான உருக்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றும் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 5000 பேருக்கு நேரடியாகவும் 10,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சீசெல்ஸ் நாட்டின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார். இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவர் தலைமையிலான பிரதிநிதிகள் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளனர். சீசெல்ஸ் நாட்டின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளார். அவர் டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இரு நாட்டு தலைவர்களும் உயர்நிலை குழுவினரும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தியுள்ளனர். மும்பைக்கு செல்லும் சீசெல்ஸ் அதிபர் அங்கு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவாலுடன் பேச்சு நடத்த உள்ளார். அதன் பின் சென்னையிலும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். தமிழ்நாட்டின் ரயில்வே வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தவும் ரயில்வே அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தும்படி பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் இது 2014ஆம் ஆண்டு ஒதுக்கியதை விட 8.5 மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு 4,326 ஹெக்டேர் நிலங்கள் தேவைப்படும் நிலையில் இதுவரை 1,052 ஹெக்டேர் நிலங்கள் கையகப்படுத்தி ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு 144 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தில் 91 விழுக்காடும், திண்டிவனம் திருவண்ணாமலை இடையேயான ரயில் பாதைக்கு 86 விழுக்காடும் நிலம் கையகப்படுத்தாமல் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதைக்கு நிலம் எடுப்பு தொடங்கவே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சேலம், கரூர், திண்டுக்கல், அரக்கோணம், செங்கல்பட்டு ஆகியவற்றின் இடையே 2வது ரயில் பாதை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரத்தின் கனிம வளத்தில் 3/4 பங்கு விதர்பா பகுதியில் உள்ளதாகவும் அதன் மூலம் சீனாவை விட குறைந்த விலையில் உருக்கை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தொழிற் கண்காட்சியை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். அதன்பின் விழாவில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, மகாராஷ்டிரத்தின் கனிம வளங்களில் 3/4 பங்கு விதர்பா பகுதியில் இருப்பதாக தெரிவித்தார். நிலக்கரி, மாங்கனீசு ஆகியனவும் உலகிலேயே தரமான இரும்பு கனிமமும் இங்குள்ளதாக குறிப்பிட்டார். விதர்பாவில் உள்ள உலகத்தரமான இரும்பு கனிமத்தை கொண்டு இந்தியாவை உலகின் உருக்கு மையமாக மாற்ற முடியும் என்றும் சீனாவை விட குறைந்த விலையில் உருக்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். விதர்பாவில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாகன தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்குவதாக மஹிந்திரா நிறுவனம் அறிவித்துள்ளதாகவும் இதனால் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். ராணிப்பேட்டை தொழிற்பேட்டையில் தோல் பதப்படுத்துதல், தோல் பொருட்கள் தயாரித்தல், மருந்து உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் தயாரித்தல் என 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. இந்நிலையில் நெமிலி வட்டம் பணப்பாக்கத்தில் 1,231 ஏக்கர் பரப்பளவில் புதிய தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டது. இங்கு டாடா நிறுவனம் 5 ஆண்டுகளில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வாகன தயாரிப்பு தொழிற்சாலை அமைப்பதற்கு 2024ஆம் ஆண்டு பரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமானது.
இங்கு டாடா நிறுவனம் 5 ஆண்டுகளில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் வாகன தயாரிப்பு தொழிற்சாலை அமைப்பதற்கு 2024ஆம் ஆண்டு புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமானது. அதன்படி இந்த தொழிற்சாலையில் ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை டாடா நிறுவனம் தொடங்கியது. ஆலையின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 470 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் 5,000 பேருக்கு நேரடியாகவும் 10,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் புகைச்சல் இருந்தது, அது இன்று தீப்பிடிக்க தொடங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் புகைச்சல் இருந்தது, இருந்து கொண்டுதான் இருந்தது, அது இன்று தீப்பிடிக்க தொடங்கியுள்ளது என்றும், காங்கிரஸ் கட்சி விரைவில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் நிலை வரும் என்றும் தெரிவித்தார். அதோடு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் தாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியே சென்று விடுவோம் என்று கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக என்பது கட்சியே இல்லை என்று செங்கோட்டையன் கூறியிருந்ததால் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்களின் ஆன்மா அவரை மன்னிக்காது என்றும் கடம்பூர் ராஜு கூறினார். தமிழகம் அமைதி பூங்காவாக மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் இருந்ததை போல மீண்டும் வர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும், விவசாயிகளுக்கு வேண்டும். அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், மீனவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், மாணவ செல்வங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு சாதாரண கடைநிலை ஊழியரிலிருந்து கோட்டையில் இருக்கின்ற IAS அதிகாரிகள் வரை இந்த ஆட்சியில ஏமாற்றம் தான் அவர்கள் மிஞ்சிருக்கின்றது. எனவே நம்ம ஏமாற்றிய அரசுக்கு நாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும். கடலூரில் நடைபெறும் IJK மாநாட்டிற்கு 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற நபர்கள் ஆலங்குடியில் வாகனங்களை அணிவகுத்து நிறுத்தியதால் அமைச்சர் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. கடலூரில் நடைபெறும் IJK மாநாட்டிற்கு செல்ல 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற நபர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள காமராஜரின் உருவ சிலைக்கு வாகனங்களை சாலைகளில் அணிவகுத்து நிறுத்திவிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக சென்ற தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதியின் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இந்நிலையில் உடனடியாக காவல்துறையினர் சாலை ஓரத்தில் போக்குவரத்து இடையூறாக இருந்த விளம்பர பதாகைகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். தொடர்ச்சியாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திமுக ஆட்சியில் நாள் ஒரு பொய், பொழுது ஒரு பொய் என்று பொய்யையே மூலதனமாக வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 13ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து மாவட்டம் முழுவதும் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் கூட்டத்தில் பேசிய போது, புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது பொய் வழக்குகளை ஜோடித்து தினந்தோறும் ஏதாவது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி பல்வேறு இன்னல்களை திமுகவினர் கொடுத்ததாக தெரிவித்தனர். திமுக ஆட்சியை பொறுத்தவரை நாள் ஒரு பொய், பொழுது ஒரு பொய் என்று பொய்யையே மூலதனமாக வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் சிவா, ராஜமாணிக்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசு கிராம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது முன்னாள் கடம்பூர் ராஜு பேசிய போது, மழைக்காலத்தில் தோன்றி மறையும் வானவில் போல தமிழக வெற்றி கழகமும் மறையும் என்றார். மெர்சல் பட பிரச்சினைக்கு இரவோடு இரவாக அதிமுக ஆட்சி காலத்தில் தீர்வு காணப்பட்டது என்றும், வாழ்நாள் முழுக்க நன்றிக்கடனாக இருப்பேன் என்று கூறியவர் அதிமுக பெயரை சொல்லவே பயப்படுகிறார் என்றும் தெரிவித்தார்.
தம்பி விஜய்க்கு அரசியல் வேண்டாம் என்றும் மீண்டும் நடிக்க வந்தால் உங்கள் படத்திற்கு எவ்வித பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என கூறினார். இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னப்பன், பெருமாள், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தன் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தளபதியை கோட்டைக்கு அனுப்பும் வரை ஓயப் போவதில்லை என தவிக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தவிக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், மாவட்ட செயலாளர் பிரதீப்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசிய போது, தான் இந்த கட்சிக்கு வரவில்லை என்றால் தன்னை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டிருப்பார்கள் என்றும், அதிலிருந்துதான் தப்பித்து இங்கு வந்திருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். சாதாரண உறுப்பினராக கூட இல்லாமல் தூக்கி எறியப்பட்ட தன்னை தூக்கிவிட்டவர் தளபதி என்றும், என் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தளபதியை கோட்டைக்கு அனுப்பும் வரை ஓயப் போவதில்லை என்றும் கூறினார். 2 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், தற்போது வரை 1,28,00,000 பேர் தவிகவில் உறுப்பினராக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் 30 ஆண்டுகளில் இல்லாத ஊழல் பெருகி ஊழல் ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாஞ்சில் சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கலந்து கொண்டு பேசிய போது, திமுக ஆட்சியில் 30 ஆண்டுகளில் இல்லாத ஊழல் பெருகி ஊழல் ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றார். திமுக அரசாங்கம் போடும் சாலை மற்றும் சாக்கடை வசதிகள் 25% கமிஷன் மூலம் நடைபெறுகிறது என்றும், தற்போதைய சட்ட ஒழுங்கு மோசமாகவும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி கூட போட முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திருச்செங்கோட்டில் 6 மாதமாக சாக்கடை அடைப்பட்டு கழிவுநீர் தேங்கியிருக்கும் நிலையில் திருச்செங்கோடு தரம் உயர்த்தப்பட்ட நகராட்சியாக இருப்பதாக திமுக பெருமையாக கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். திருச்செங்கோட்டில் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு மாற்றம் வரும், மக்களுக்கு நல்லாட்சியை தமிழக வெற்றிக் கழகம் தரும் என்று தெரிவித்தார். அண்ணா, எம்ஜிஆர் பிறகு விஜய் என்ற மூன்றெழுத்து தமிழகத்தில் எழுச்சியும் புரட்சியையும் ஏற்படுத்த போகிறது என மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி கலந்து கொண்டு பேசிய போது, தமிழக அரசியல் களம் என்பது இருமுனைதான் என்றும், தவிகவும் திமுகவும் தான் தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை என்றும் தெரிவித்தார். அண்ணா, எம்ஜிஆர் பிறகு தமிழக தாய்மார்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று விஜய் என்ற மூன்றெழுத்து தமிழகத்தில் எழுச்சியும் புரட்சியையும் ஏற்படுத்தப் போகிறது என்றார். நாங்கள் வெற்றி கூட்டம் கிடையாது, திமுகவை வீழ்த்தக்கூடிய வெற்றி கூட்டம் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் 9வது மாநாடு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நால்வர் கோவில்பேட்டையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட 9வது மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ஒழிக்க அடாவடியாக பெயர் மாற்றம் செய்து வேலையை முடக்கியதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும், ஆண்டுக்கு 200 நாள் வேலையும் தினக்கூலி நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் குமார், செயலாளர் ரவி உள்ளிட்டோர் அடங்கிய 19 பேர் கொண்ட மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டது. இதில் சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாவட்ட செயலாளர் ரஃபீக், விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் கோதண்டம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டினுடைய வர்த்தகத்தையும் இந்திய நாட்டினுடைய தொழில்துறையையும் முற்றாக காவு கொடுத்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடமும் பன்னாட்டு நிறுவனங்களிடமும் ஒப்படைக்கின்ற வேலை, 80 கோடி உழைப்பாளிகளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகின்ற அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஒன்றிய அரசாங்கம் பழவந்தாங்கலில் உள்ள நேரு அரசினர் பள்ளியில் யாழி விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பாக மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. சென்னை பழவந்தாங்கலில் உள்ள நேரு அரசு மேல் பள்ளியில் யாழி விளையாட்டு அறக்கட்டளை சார்பில் மாபெரும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது.
இப்போட்டியில் பல்வேறு ஊர்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் முதல் பரிசை தூத்துக்குடி அணி வென்று கோப்பையும் 70,000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக கோப்பையும் 50,000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 185வது வார்டு வட்ட செயலாளர் திவாகர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் சுரேஷ், சதீஷ் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். குளித்தலை அருகே குட்டப்பட்டிகள் 6 ஊர் பொதுமக்கள் சார்பில் மாபெரும் எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குட்டப்பட்டிகள் 6 ஊர் பொதுமக்கள் சார்பில் தொடர்ந்து 11ஆம் ஆண்டு மாபெரும் எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு, ஒத்தை மாடு, குதிரைகளுக்கான புதிய குதிரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. எந்த எல்கை பந்தய போட்டிகள் காளைகள் மற்றும் குதிரைகள் எல்லை கோட்டில் இருந்து சீறி பாய்ந்தன. இதில் சென்னை, திருச்சி, கரூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் குதிரைகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டது. இந்த எல்லை பந்தய போட்டியினை காண பொதுமக்கள் சாலை இருபுறமும் நின்று ரசித்தனர். காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் முதல் முறையாக வருகை தந்த சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திற்கு ருத்ர பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திற்கு ருத்ர பூஜை நடைபெற்றது. இதில் சுவாமி ஸ்ரீ தேஜ் ஜோதிர்லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் ருத்ர பூஜையும் செய்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கினார். இந்நிகழ்வை முன்னிட்டு இசைப்பள்ளி மாணவர்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை தரிசித்து சிவனின் அருளை பெற்றனர். வெண்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து கலாச்சார குடும்ப சங்கம் விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் வெண்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து கலாச்சார குடும்ப சங்கம் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக வெங்கடேசன், சந்திரசேகர், குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இந்து கலாச்சாரம் பற்றி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் பரதநாட்டியம், திருக்குறள், ஒப்புவித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னேரியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து திமுக நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் ரவிக்குமார் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் வருகின்ற 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சென்னை விழுப்புரம் மண்டல திமுக பாக முகவர்கள் சந்திப்பு மாநாடு மற்றும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றன. அப்போது ஒன்றிய செயலாளர் ராஜா பேசிய போது திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து நிர்வாகிகள் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெயில் சுட்டரிப்பதால் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்து உள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தில் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. காலை நேரத்தில் பனிமூட்டம் இருந்தாலும் நண்பகலில் வெயில் சுட்டரித்தது. அதே நேரத்தில் அருவிகளிலும் தண்ணீர் வரத்து குறைந்து உள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து சென்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மரச்சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தும் அரசு இதழில் வெளியிடாததால் ஏற்றுமதிக்கு சிக்கல் ஏற்படுவதாக கைவினைஞர்கள் தெரிவித்து உள்ளனர். கெங்கவள்ளி அருகே தம்மம்பட்டியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மரச்சிற்ப தொழிலில் ஈடுபட்டு உள்ளனர். பல்வேறு வகையான மரங்களில் கலைநயத்தோடு சிற்பம் செதுக்கி உலக அளவில் வணிகம் செய்து வருகின்றனர். மத்திய அரசு 2020 முதல் 2021 நிதியாண்டில் தம்மம்பட்டி மர சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியது. இதனால் கைவினைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதை தமிழக அரசு இதழில் வெளியிடாததால் தம்மம்பட்டியில் உருவாகும் மரச்சிற்பங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கைவினைஞர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவரை தாக்கி நகை பறித்த வழக்கில் பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலம்பட்டியை சேர்ந்த மகேஸ்வரனின் மகன் அபினேஷ்
கோவை அருகே உள்ள ஒரு கல்லூரியில் பொறியியல் படித்து வருகிறார். இவருக்கும் போடிநாயக்கன்பாளையம் சர்வேஷ், தேனி கரண்ராஜ், ஒட்டன்சத்திரம் பாலாஜி ஆகியோருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் 3 பேரும் சேர்ந்து அபினேஷிடம் தங்களுக்கு தெரிந்த ஒருவர் தங்கத்தை பாதி விலைக்கு கொடுப்பதாகவும் அதை வாங்கி கூடுதல் விலைக்கு விற்கலாம் என்றும் கூறி எட்டிமடை அருகே வருமாறு அழைத்து உள்ளனர். அதை நம்பிய அபினேஷும் எட்டிமடை அருகே சென்றார். அப்பொழுது ஒரு காரில் சர்வேஷ், கரண்ராஜ், பாலாஜி உட்பட 5 பேர் வந்து அபினேஷை காட்டுக்கு கடத்தி சென்று தாக்கி 2 பவுண்ட் சங்கிலி, செல்பேசி ஆகியவற்றை பறித்து கொண்டனர். இது தொடர்பான வழக்கில் சர்வேஷை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அவன் கொடுத்த தகவலின் பெயரில் கோவையை சேர்ந்த பாஜக பிரமுகரான விவேக்கை பிடித்து விசாரணை நடத்தினர். மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்குள்ளாகினர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி, பூவிருந்தவள்ளி, ஆவடி ஆகிய பகுதிகளில் காலை நேரத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் பார்வை புலப்பாட்டு தூரம் குறைந்து உள்ளதால் நெடுஞ்சாலைகளில் செல்லும் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே இயக்கப்படுகின்றன. பேருந்துகளும் ரயில்களும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு மெதுவாக இயக்கப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி வட்டாரத்தில் காலை நேரத்தில் கடும் பனிமூட்டத்தால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு மெதுவாக சென்றன. கெங்கவெள்ளி, ஆணையம்பட்டி, கூடமலை, கொண்டையம்பள்ளி, பள்ளக்காடு, ஒதியத்தூர் ஆகிய ஊர்களில் காலை நேரத்தில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. பனிமூட்டத்தால் சாலைகளில் சற்று தொலைவுக்கு அப்பால் உள்ளதை கூட காண முடியாதபடி இருண்டு காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பகலில் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்றனர். இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் உள்ள 11 மாவட்டங்களில் அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலன் காக்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் ஆவடி தனலட்சுமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்து வெள்ளானூர் ஊராட்சியில் மகாகவி பாரதியார் கட்டடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தில் நலவாரிய உறுப்பினர்கள் இணையதளத்தில் பதிவு செய்யும் சிறப்பு முகாம் சங்கத்தின் தலைவர் ஆவடி தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பிரபாகரன் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களுக்கு அடையாள அட்டையும் சான்றிதழ்களும் வழங்கினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் ஆவடி தனலட்சுமி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலனை காக்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நவீன வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை வளாகம் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை வண்டலூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நவீன வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை வளாகம் அமைக்கப்பட்டு உள்ளது. அதன் திறப்பு விழாவையொட்டி கல்லூரியின் அறிவியல் மனிதவியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட சமூக ஊடக கழகம், பண்பாட்டு கழகம், கலை அறிவியல் கழகம், மொழிக் கழகம் ஆகியவற்றின் தொடக்க விழாவும் நடைபெற்றது. ஒருவரை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் வீடியோவை பதிவு செய்து வெளியிட்ட பெண்ணின் கணவரை உயிர்மாய்க்க செய்து உடலை கற்குவாரியில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உலக பிச்சம்பட்டியில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஆண்டி மற்றும் ரமேஷ் ஆகிய இருவருக்கும் இடையே இடம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்துள்ளது. அதனால் ரமேஷ் 10 பேர் கொண்ட கும்பலுடன் வந்து ஆண்டியை தாக்கியுள்ளார். இந்த சம்பவத்தை பவித்ரா என்ற ஒரு பெண் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு உள்ளார். ஆண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதே கும்பலை சேர்ந்தவர்கள் வீடியோ பதிவு செய்த பவித்ராவிடம் அந்த காட்சியை சமூக வலைதளங்களில் இருந்து அழித்துவிடு, இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. உடனடியாக பவித்ரா மேலூர் காவல்துறையில் புகார் அளித்து உள்ளார். ஆனால் காவல்துறையினர் அந்த புகாரின் மேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பவித்ராவின் கணவர் ராஜ்குமார் திடீரென்று காணாமல் போன நிலையில் அவரை பவித்ரா பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று திருவாதவூர் அருகே கற்குவாரியில் ஆண் ஒருவரின் சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விரைந்து சென்று பிணத்தை கைப்பற்றி பகுப்பாய்விற்கு அனுப்பி வைத்தனர். பல்வேறு இடங்களில் கத்தி மற்றும் அரிவாள் போன்ற ஆயுதங்களால் வெட்டப்பட்டு உடல் சிதைந்த நிலையில் இறந்து கிடந்தது ராஜ்குமார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. காவல்துறையினரின் அலட்சியத்தால் தான் தானும் தன் 2 குழந்தையும் தற்பொழுது அனாதையாக நிற்பதாக பவித்ரா கண்ணீர் வடிக்கிறார்.
இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரல் வாய்மொழி அருகே நண்பர் இறந்த துக்கத்தில் மாணவர் தூக்கில் தூங்கி உயிரை மாய்த்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன் புதூர் மேலத்தெருவை சேர்ந்த ஐயப்பன், சந்தனம் தம்பதியினருக்கு 3 மகன்கள் உண்டு. இதில் இரண்டாவது மகன் வசந்தகுமார் அந்த ஊரில் உள்ள ஒரு ITIயில் இறுதி ஆண்டு படித்து வருகிறார். இன்று காலையில் வசந்தகுமாரின் தந்தை ஐயப்பன் வழக்கம் போல் வேலைக்கு செல்வதற்காக தூக்கத்தில் இருந்து எழுந்து வீட்டின் பின்புறம் சென்று உள்ளார். அப்போது அவருடன் இரண்டாவது மகன் வசந்தகுமார் வீட்டின் பின்புறம் இருந்த மரத்தில் தூக்கில் பிணமாக தூங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் கதறி அழுத்தத்தோடு காவல்துறைக்கும் தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வசந்தகுமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து காவலர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் வசந்தகுமாரின் நண்பனான ஆரல்வாய்மொழி வடக்கூரை சேர்ந்த முத்துகிஷோர் கடந்த 3ஆம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும், முத்துகிஷோர் இறந்த நாளில் இருந்தே வசந்தகுமார் மனவேதனையில் இருந்து வந்ததாகவும் தெரிந்தது. தன் நண்பன் இருந்த சோகத்தில் தான் வசந்தகுமார் தன் உயிரை மாய்த்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் வசந்தகுமார் தனது நண்பனான முத்துகிஷோரின் சட்டையை அணிந்து கொண்டு தற்கொலை செய்துள்ளதாக காவலர்கள் தெரிவித்தனர். கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகம் அருகே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 5ஆம் நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகம் அருகே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 5ஆம் நாளாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர்புரம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சித்தனர். இதில் அவர்கள் செல்ல மறுத்ததால் கால்களை இழுத்து சென்று தூக்கி எறியும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்தி. நடிகர் அஜித்குமாரை நேரில் சந்தித்தது உண்மையில் மெய்சிலிர்க்கும் அனுபவம் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய லீமேன்ஸ் கார் ரேசிங் தொடரில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்று உள்ளார். அஜித்குமாரின் ரேசிங்கை நேரில் காண திரைப்பட பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் துபாய் சென்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபுவும் நடிகர் அஜித்குமாரை சந்தித்தார். இந்நிலையில் அஜித்குமாரை சந்தித்தது பந்தய களத்தில் கிடைத்த அனுபவம் குறித்து இயக்குனர் வெங்கட் பிரபு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதில் உண்மையான வேகம், அபாயம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றும், யாஸ் மெரினா சர்க்கியூட்டில் அண்ணனை நேரில் சந்தித்தது உண்மையில் மெய்சிலிர்க்கும் அனுபவம் என்று கூறினார். இது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது என்றும், இது சினிமா இல்லை, இதுதான் உண்மையான அஜித்குமார் என்று தெரிவித்தார். இனி வருவது உலக செய்தி. அமெரிக்க தேர்தலில் வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற மோசடிகளை தான் திருத்தம் செய்ய போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த அமெரிக்க தேர்தலில் வாக்கெடுப்பின் போது மோசடி செய்யப்பட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது, தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டுவர கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என்றும், அந்த கட்டுப்பாடுகளை தான் கொண்டு வரப்போவதாகவும் கூறியுள்ளார். சில சந்தர்ப்பங்களை தவிர வாக்காளர்கள் ஓட்டளிக்க அமெரிக்க குடியுரிமைக்காக ஆதாரத்தை கண்டிப்பாக காட்ட வேண்டும் என்றும், மெயிலில் இனி வாக்கு சீட்டுகள் இல்லை என்றார். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இராணுவத்தினர் தவிர மற்ற யாரும் வாக்கு சீட்டு முறையில் ஓட்டளிக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறைகளை அனைத்து குடியரசுக் கட்சியினரும் பின்பற்றுவதற்காக போராடுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்தி. இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடி வரும் அமெரிக்க அணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இதில் மும்பையில் நடைபெற்ற லீக் போட்டியில் அமெரிக்க அணி இந்திய அணியுடன் மோதியது. இப்போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதையடுத்து உலகக்கோப்பையில் விளையாடி வரும் அமெரிக்க அணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடி வரும் அமெரிக்க அணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க கிரிக்கெட் அணி வலுவாக இருக்கின்றது என்றும் உங்கள் வெற்றிக்காக அமெரிக்கா காத்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 230 ரூபாய் அதிகரித்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,840 ரூபாய் அதிகரித்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,856 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 460 புள்ளிகள் அதிகரித்து 84,040 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 161 புள்ளிகள் அதிகரித்து 25,855 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சீசெல்ஸ் நாட்டின் அதிபர் பேட்ரிக் ஹெர்மைன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தியதாக தகவல். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிவு. மகாராஷ்டிரத்தின் கனிம வளத்தில் 3/4 பங்கு விதர்பா பகுதியில் உள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். சீனாவை விட குறைந்த விலையில் தரமான உருக்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றும் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 5,000 பேருக்கு நேரடியாகவும் 10,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.